தனிப்பட்ட சந்திப்பு தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு தவறான புரிதலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவை பகிர்ந்தமைக்கு தமிழக பாஜக மன்னிப்பு கோரியுள்ளது. வீடியோ வெளியிட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற அவமானங்கள், தவறான அரசியல் புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் என்று கோவை அன்னபூர்ணா உணவகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அன்னபூர்ணா நிறுவனம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், கோவையில் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் வர்த்தக சபை பிரதிநிதிகளின் கூட்டம் நடந்தது. இதில் எங்கள் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் கலந்து கொண்டார். உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விதிக்கப்படும் மாறுபட்ட GST வரி விதிப்பு தொடர்பாக குரல் எழுப்பினார். இது தொடர்பான வீடியோ வைரலானதை அடுத்து மறுநாள் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் தனிப்பட்ட முறையில் நிதியமைச்சரை நேரில் சந்தித்து தான் பேசியது குறித்து விளக்கமளித்தார். இந்த தனிப்பட்ட சந்திப்பு தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு தவறான புரிதலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவை பகிர்ந்தமைக்கு தமிழக பாஜக மன்னிப்பு கோரியுள்ளது. வீடியோ வெளியிட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. GST கலந்துரையாடல் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசனுக்கு நன்றி. தேவையற்ற அவமானங்கள், தவறான அரசியல் புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம். இந்த விவகாரத்தை இத்துடன் முடித்துவிட்டு வழக்கமான பணியை தொடர விரும்புகிறோம். மேலும் எங்களது விசுவாசமான வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆதரவளித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் GST குறித்த தொழில் முனைவோரின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தவரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறியிருக்கிறார். கோவையில் தொழில்கள் நசிந்து வருவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கோவையின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத தமிழகத்தின் முதல்வரான மு.க. ஸ்டாலின் தான் வெட்கப்பட வேண்டும். கொங்கு மண்டலம் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் மன்னிக்காது என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார்.